என்றும் மாறாத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கூடி வந்து கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதற்கு தேவன் இந்த புதன்கிழமையும் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கடந்த வாரம் படிக்கும் போது பிலிப்பி பட்டணத்திலே பவுல் செய்த ஊழியத்தை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். பிலிப்பி பட்டணத்துல யாரை சந்திக்கிறார்னா, லீதியாள் எனப்பட்ட பெண்ணை சந்திக்கிறார். பிலிப்பு பட்டணத்துல நம்ம பார்த்த காரியம், தனி நபர்களை சந்திப்பதன் மூலமாக குடும்பங்களை கர்த்தர் சந்திக்கிறார். பவுலுடைய ஊழியத்துல இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்படியாக ஊருக்கு வெளியே ஜெபிக்கும்படியாக ஊருக்கு வெளியே போறாங்க. போகும்போது அங்கே கர்த்தரை வணங்குகிற பெண்ணாகிய லீதியாள், மிகவும் பணக்காரி, ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸ் விமன், அதாவது வெற்றியுள்ள வியாபாரத்தை நடத்தக்கூடிய ஒரு பெண்மணி. அந்த பெண்ணுடைய இதயத்தை கர்த்தர் திறக்கிறாள். அவள் யார்? தியத்தீராள் ஊராள், இரத்தாம்பரம் விற்கிறவள். அவளுடைய இதயம் திறக்கப்பட்டது. விளைவு அவளுடைய இல்லம் திறக்கப்பட்டது. சுவிசேஷத்திற்கு இதயத்தை திறந்து கொடுத்த அந்த பெண் சுவிசேஷகர்களுக்கு தன்னுடைய இல்லத்தையும் திறந்து கொடுக்கிறார். ஒரு பெரிய மாற்றம் அவளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. சுவிசேஷம் லீதியாள் மூலமாக முழு குடும்பத்துக்குள்ளேயும் செல்கிறது. விளைவு, அந்த முழு குடும்பத்தாரும் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்கள். இது சமுதாயத்திலே மேல் தட்டிலே இருக்கக்கூடிய அல்லது பணக்கார நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கையில வந்த மாற்றம். அதுக்கு அடுத்து நம்ம படிக்க ஆரம்பித்தது அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 16:16. அப்பொழுது தியேத்திரா, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? மறுபடியும் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு அவர்கள் போகிறார்கள். எது ஜெபம் பண்ற இடம்? நம்ம ஏற்கனவே படிச்சோம். போன முறை படிக்கும் போது அந்த 13ஆம் வசனத்துல, ஓய்வு நாளிலே பட்டணத்திற்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணக்கூடிய இடம். அந்த இடத்துல யூதர்களுடைய ஜெப ஆலயம் இல்லை. ஆகவே அவங்க ஜெபிக்கிறாங்க. பவுலுடைய வாழ்க்கையில, அதே போல சீலாவுடைய வாழ்க்கையில, தீமோத்தேயுடைய வாழ்க்கையில, ஈவன் லூக்கா, இந்த நிருபத்தை எழுதிய லூக்கா, இவர்களுடைய வாழ்க்கையில ஜெபம் பழக்கமாக இருந்தது. அவர்கள் வழக்கமாக ஜெபம் பண்ண போற இடத்துல ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அடுத்து அடிமை பெண் சந்திக்கப்பட்டாள்னு சொல்லி இந்த 16ஆம் வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் படிக்கிறோம். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கர்த்தர் எவ்விதமாக சந்திக்கிறார் என்பதை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிலிப்பி பட்டணத்துல 3 நபர்களை கர்த்தர் பவுலின் மூலமாக அந்த 2வது மிஷனரி பயணத்திலே சந்திக்கிறார். ஒன்று லீதியாள், உயர் வர்க்கத்தை சேர்ந்தவள், சமுதாயத்திலே பணக்காரி. அடுத்தது அடிமை பெண், அவள் ஆசிய நாட்டு பெண். இந்த இடத்துல நம்ம படிக்க போற பெண் அடிமை பெண். 16வது வசனத்துல இருந்து 24ஆம் வசனம் வரைக்கும், 25ஆம் வசனத்துல இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் படிக்கக்கூடிய காரியம், ஒரு ஜெயிலர், சிறைச்சாலைக்காரன கர்த்தர் எவ்விதமாக சந்தித்தார் என்பதை படிக்க போறோம். மிடில் கிளாஸை சேர்ந்தவர், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அவன் யார்? ரோம அரசாங்கத்திற்கு பணி செய்யக்கூடிய ஒரு ஜெயிலர், சிறைச்சாலைக்காரன். அந்த முழு சிறைச்சாலைக்கும் பொறுப்பா இருக்கக்கூடிய ஒரு மனிதன். கர்த்தர் வித்தியாசமான லெவல்ல இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறார். உயர் வர்க்கத்திலே இருக்கக்கூடிய லீதியாளை சந்திக்கிறார். அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய, அடிமையாக இருக்கக்கூடிய அந்த கிரேக்க பெண்மணியாகிய இந்த பிசாசு பிடித்த பெண்ணை சந்திக்கிறார். நடுத்தர வர்க்கமாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரியாக இருந்து செயல்பட்ட அந்த சிறைச்சாலைக்காரனை சந்திக்கிறார். கர்த்தர் பவுலின் மூலமாக, பவுலுடைய ஊழியத்தின் மூலமாக வித்தியாசமான மட்டத்திலே உள்ள மக்களை சந்திக்கிறார். சரி, இன்னைக்கு இந்த பிசாசு பிடித்த பெண்ணை பற்றி படிக்கலாம். இந்த 16ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, அவர்கள் ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா, அதுல ஒரு பெண்ணை பற்றி அறிமுகம் லூக்கா எழுதுகிறார். குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதினால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள் சொல்றாங்க.
எங்களுக்கு எதிர்பட்டாள்னு சொல்லி ஏன் லூக்கா எழுதுகிறார்? பவுல் எழுதல, எங்களுக்கு எதிர்பட்டாள். எப்படி லூக்கா எழுதுகிறார்? இந்த மிஷனரி பயணத்துல பிலிப்பு பட்டணத்துல லூக்காவும் பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்திருக்க வேண்டும் என்று வரலாற்று வல்லுநர்கள், வேத போதகர்கள் சொல்றாங்க. லூக்கா ஒரு மருத்துவர். இரண்டாவது மிஷனரி பயணத்துல பவுல் ஊழியம் செய்யும் போது பவுலோடு சேர்ந்து தோள் கொடுத்து ஊழியம் செய்தார். டாக்டர் ஊழியம் செய்யறார். அப்போ கர்த்தருடைய ஊழியத்துல எல்லாருடைய பங்கும் உண்டு. அதனால முழு நேர ஊழியமாக ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் மட்டும்தான் ஊழியம் செய்ய வேண்டும். நான் அரசு அதிகாரியாக இருக்கிறேன், எனக்கு மற்ற பொறுப்புகள் இருக்கு, நான் வேலை பார்க்கிறேன், அதனால எனக்கு அது மட்டும் தான் செய்ய முடியும், ஊழியத்துல பங்கு பெற முடியாதுன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. இந்த இடத்துல லூக்கா எழுதுகிறார், நாங்கள் ஜெபம் பண்ண கூடி வருகிற இடத்துல, அதுல பாருங்களேன், அந்த வசனத்துல அழகா சொல்றாரு, நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகை. அங்க போகும்போது என்ன நடக்குது? வழியில ஒரு பெண் வரா. குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த ஒரு பெண், குறி சொல்பவள், அசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட ஒரு பெண். அசுத்த ஆவினா என்ன அர்த்தம்? இறந்து போன மனிதர்களுடைய ஆவிகள் பிசாசாக மாறுவது கிடையாது. அப்படி ஒரு தவறான நம்பிக்கை நம்ம மத்தியில இருக்கு. இப்போ ஒரு முக்கியமான நேஷனல் ஹைவேஸ் இருக்கு, நெடுஞ்சாலை இருக்கு. அந்த நெடுஞ்சாலையில ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு ஆள் இறந்துட்டார், ஒரு நபர் இறந்துட்டாருன்னா பொதுவா நம்ம மக்கள் நம்பக்கூடிய காரியம் என்னன்னா, அந்த ஆவி அந்த இடத்துலயே சுத்திட்டு இருக்கும். ஈவன் கிறிஸ்தவர்களே அப்படி நம்புறாங்க, விசுவாசிகளே நம்புறாங்க. ஆனா வேதத்துல அப்படி அதற்கு ஆதாரம் இல்லை. ஒரு புளிய மரத்துல ஒருத்தன் தூக்கு போட்டு செத்து போயிட்டானா அந்த புளிய மரத்து பக்கத்துல அந்த ஆவி சுத்திக்கிட்டே இருக்கும், அது பக்கத்துல போகாதுங்க. அந்த வீட்டுல ஒருத்தர் தூக்கு போட்டு செத்து போயிட்டாரு, அதனால யாரையுமே அந்த வீட்டுல குடியிருக்க அந்த பிசாசு என்ன செய்யாது, விடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இறந்து போன மனிதர்களுடைய ஆவிகள் அசுத்த ஆவிகள் என்று வேதாகமும் சொல்லவில்லை. அது பிசாசு கிடையாது, அது சாத்தான் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, வேதாகமும் அப்படி கற்றுக் கொடுக்கவில்லை. அப்பனா இது யாரு? அசுத்த ஆவிகள் என்று வேதாகமும் கற்றுக் கொடுப்பது பிசாசுடைய தூதர்களை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல லூசிஃபர்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா? அதாவது விழுந்து போன தேவதூதர்கள். இவர்களை கர்த்தர் படைக்கவில்லை, கர்த்தர் தனக்கு பணிவிடை தேவதூதர்களாக உருவாக்கினார். ஆனால் இவர்கள் தேவனுக்கு எதிராக முரட்டாட்டம் பண்ணபடினால அவர்களை கடவுள் தள்ளிவிட்டார், அதிகாரத்திலிருந்து தள்ளிட்டார். ஃபாலன் ஏஞ்சல்ஸ், இவர்கள் அசுத்த ஆவிகள். இவர்கள் தேவனுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். அதான் பிசாசுடைய சேனை. வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி பவுல் சொல்றாருல. இட் இஸ் எ பெரிய ஒரு ஆர்மி, ஒரு பெரிய படை இருக்கிறது. சரி, இதுல பாக்குறோம், இந்த பெண் முழுவதுமாக பிசாசினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தாள். இப்ப அதை படிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம். விசுவாசிகளுக்குள்ள பிசாசு நுழைய முடியுமா? விசுவாசிக்குள்ள பிசாசு வர முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். இன்னைக்கு அவிதமான போதனைகள்லாம் இருக்கு. இந்த பெண் கிறிஸ்துவை அறியாதவள். ஆகவே கிறிஸ்துவின் ஆளுகைக்கு கீழே இருக்க வேண்டிய இந்த பெண் யாருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறார்னா, பிசாசுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறாள். இவங்க ஜெபம் பண்ண போற இடத்துல இந்த பெண் என்ன செய்யறா? வர ஒண்ணு. ரெண்டாவது, பிசாசுக்கு வல்லமை உண்டு. இவள் எப்படிப்பட்ட பெண்ணா? குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்த பெண். அப்படின்னா என்ன அர்த்தம்? குறி சொல்ல ஏவுகிற பெண்ணா, குறி சொல்றதுன்னா என்னன்னு சொல்லி தெரியும். அதாவது வருங்காலத்தை குறித்து கணித்து சொல்லக்கூடியது. ஒருவேளை ஜோசியம் சொல்றாங்க இல்லையா, அல்லது ஒரு சில காரியங்களை, வரப்போற காரியத்தை சொல்லக்கூடிய பெண். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்திலேயே என்ன நினைக்கிறாங்கன்னா, தீர்க்க தரிசனம் சொல்லி சொன்னாங்கன்னா வரப்போற காரியத்தை அல்லது என்னுடைய வாழ்க்கையில நடக்க போற காரியத்தை இந்த ஊழியக்காரர் ஜெபித்து கண்டுபிடித்து சொல்லுவார்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவ்விதமாக கணித்து சொல்லுகிறவர் யார்? கர்த்தரா? இல்லை, தெளிவா போடப்பட்டிருக்கு, அசுத்த ஆவியினாலே குறி சொல்லக்கூடிய ஒரு பெண். அப்போ வேதாகமும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பிசாசுக்கு வல்லமை உண்டு. பிசாசு தன்னுடைய வல்லமையினாலே பிசாசு செய்யக்கூடிய காரியம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்த காலத்தை குறித்து ஓரளவுக்கு வெளிப்படுத்த முடியும். இரண்டாவது, நிகழ்காலத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்ல முடியும். அல்லது
வருங்காலத்திலே நடக்கக்கூடிய காரியங்களின் ஒரு சில அளவுக்கு அவன் சொல்ல முடியும், எல்லாத்தையும் கிடைக்க முடியாது. எல்லாவற்றையும் அறிந்தவர் கர்த்தர் தான். அப்போ பிசாசுக்கு வல்லமை உண்டு. இந்த பெண் முழுவதும் பிசாசினாலே, அசுத்த ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டிருந்தால், இரண்டாவது குறி சொல்லக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறார். அப்போ இது ஒரு அடிமை பெண். இவளுக்கு அப்படிப்பட்ட வல்லமை பிசாசின் மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இதை பார்த்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, அவளை வைத்து பணம் சம்பாதித்து கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்ட மக்கள். அதுல வாசிங்களேன், தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண். பிசாசு அவளை முழுவதுமாக ஆட்கொண்டிருக்கிறான். பிசாசுடைய வல்லமையின் மூலமாக ஒரு சில காரியங்களை செய்கிறாள். அந்த காரியத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு குறி சொல்வதன் மூலமாக பணம் சம்பாதித்த ஒரு கூட்டம். அந்த எஜமானர்கள் யாருன்னு சொல்லி இதுல போடப்படல. ஆனா என்ன பாக்குறோம்னா, இவள் பிசாசுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருக்கிறாளே, இவள் அடிமை பெண்ணா இருக்கிறாளே, இப்படியே இவளுடைய வாழ்க்கை போச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி யாருமே யோசிக்கல. இவளை பயன்படுத்தி ஆதாயம் சம்பாதித்த ஒரு கூட்ட மக்கள், எஜமான்கள். இன்னைக்கு சமுதாயத்துல பாக்குறோம் இல்லையா, தனிப்பட்ட மனிதன் மீது அக்கறை இல்லாத மக்கள். ஆனால் தனிப்பட்ட மனிதர்களை பயன்படுத்தி தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் சொல்லி யோசிக்கக்கூடிய எஜமான்கள் உண்டு. அவ்விதமாக தான் அன்னைக்கு இருந்தாங்க. அவங்கள வச்சு என்ன செய்யறாங்க, நிறைய பணம் அவங்க சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிசாசினாலே ஆதிக்கப்பட்ட பெண், ஆதிக்கம் செய்யப்பட்ட பெண், இரண்டாவது அடிமை பெண், அதன் மூலமாக ஆதாயத்தை கொடுத்த ஒரு பெண். இந்த பெண் யாரை சந்திக்கிறாள்னா, பவுலை சந்திக்கிறார். ஜெபம் பண்ணக்கூடிய இடத்துல சந்திக்கிறார். சந்தித்து விட்டு என்ன சொல்லுகிறாள் என்பதை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16:17 வாசிங்க. 17. அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். பொய் சொன்னாளா? இல்லையே. என்ன சொல்லுகிறாள்னா, எவ்வளவு தெளிவா சொல்றா பாருங்களேன் நீங்க. இவர்கள் யார்? இந்த மனுஷர்னா யார் யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்க? பவுல் இருக்கிறார், அங்கே சீலா இருக்கிறார், அதே போல தீமோத்தேயு இருக்கிறார், டாக்டர் லூக்கான்ற மருத்துவர் இருக்கார். அவங்கள பார்த்து இந்த அசுத்த ஆவி சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள் இவர்கள். ஒண்ணு. இரண்டாவது, அவர்களுடைய பணி என்ன? ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டார். சாதாரணமாலாம் சொல்ல, பயங்கர அழுத்தம் திருத்தமா சத்தமா சொல்ற. அப்போ ஆண்டவரை புகழ்ந்த அசுத்தாவி, ஆண்டவரை புகழ்ந்த அசுத்தாவி. அப்ப நம்ம யோசிக்கலாம், பிசாசு சரியாதானே சொல்றான், இதுல என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். பிசாசு ஆண்டவரை புகழ்வான், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை புகழ்வான். ஆனால் பிசாசு கிட்ட இல்லாத ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் சொல்வதை அவன் ஒருபோதும் செய்ய மாட்டான். அவன் ஆண்டவருக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மனிதன். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். யாக்கோபு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 19 வாசிங்க. ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 19. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. இந்த இடத்துல செயல்படும் விசுவாசத்தை குறித்து யாக்கோபு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. அப்ப பிசாசுக்கு விசுவாசம் இருக்கா? விசுவாசம் இருக்கா? ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகிறது. ஆனா அந்த விசுவாசம் செயல்படக்கூடிய விசுவாசம் கிடையாது. அந்த இடத்துல யாக்கோபு எழுதும் போது, உங்களுடைய விசுவாசம் செயல்படக்கூடிய விசுவாசமா இல்லாட்டா உங்க விசுவாசத்துக்கும் பிசாசு வைக்கிற விசுவாசத்துக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துல பிசாசு பவுலையும் மற்ற ஊழியக்காரர்களையும் புகழ்ந்து பேசுகிறான். இவர்கள் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் யார்? கர்த்தருடைய மார்க்கத்தை நமக்கு அறிவிக்கக்கூடிய மக்கள் சொல்லி சொல்றான். உண்மையாதான் சொல்றான். அப்போ இந்த பிசாசுடைய புகழ்ச்சியை ஏன் பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை? நல்லதுதானே சொல்றான். பிசாசு என்ன சொல்றான்? உண்மையாதான் சொல்றான். இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க, ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டிருக்கலாமான்னு சொல்லி சொல்லும் போது, பவுல் காரியங்களை சரியாக நிதானிக்கக்கூடிய ஒரு மனிதர்.
இந்த பகுதியை குறித்து ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பிசாசு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விளம்பரம் கொடுக்கிறான், கர்த்தருடைய ஊழியத்துக்கு விளம்பரம் கொடுக்கிறான். ஆனால் அந்த விளம்பரத்தை பவுல் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஊழிய முறைகள்ல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு சிலர் இருக்காங்க, பிசாசே வந்து தங்களுடைய ஊழியத்திற்கு விளம்பரம் கொடுப்பார்களானாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு துடிக்கக்கூடிய மக்கள் உண்டு. எவ்விதத்திலாவது தங்களை முக்கியப்படுத்தணும்னு சொல்லி யோசிக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு. ஆனால் பவுல் ஒரு உன்னதமான ஊழியர், ஒரு பலமுள்ள ஊழியர், உறுதியான ஊழியர்னு சொல்றதுக்கு காரணம் தேவனால் வரக்கூடிய மகிமையை தவிர தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வரக்கூடிய காரியத்தை அவர் எந்த விதத்திலேயும் ஏற்றுக்கொள்ளவில்லை. விளம்பர முறைகளை குறித்து விழிப்பாய் இருக்க வேண்டும் சொல்லி அந்த தியோடரன் பேசுறாங்க. ஓகே, இந்த இடத்துல பவுல் மிகவும் கவனமாக இருந்தார். ஏன்? நற்செய்தி பணிக்கு பிசாசுடைய ஆதரவு தேவையில்லை. ஒரு சில மக்கள் இருக்காங்க இல்லையா, ஆண்டவருடைய ஊழியத்துக்கு யார் வந்தாலும் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்? பிசாசே வந்து காணிக்க கொடுத்தாலும் சரி, பிசாசே வந்து அந்த ஊழியத்தை சப்போர்ட் பண்ணாலும் சரி, பரவாயில்ல, பிசாசையும் கூட்டிட்டு போய் ஊழியம் செய்யலாம்னு சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல. பவுல் உறுதியான ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசையும் பிசாசுடைய கிரியைகளையும் முறியடியுங்கள், பிசாசுக்கு கர்த்தருடைய ஊழியத்துல எந்தவித பங்குமே கிடையாது என்பதை அறிந்திருந்த பவுல் அவனுக்கு எந்த விதத்திலேயும் இந்த இடத்துல இடம் கொடுக்கவில்லை. அதனால இந்த பெண்ணை பயன்படுத்தி அதிகமான ஆதாயம் அந்த எஜமான்கள் பெற்றுக்கொண்டிருந்தார். இப்படி டெய்லி இந்த பெண் சொல்லிக்கொண்டே இருந்த உடனே பவுல் என்ன செய்கிறார் என்பதை 18ஆம் வசனத்துல பார்க்கலாம். 18ஆம் வசனம் வாசிங்க. 18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினங்கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னாள். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. இந்த பெண் ஒரு நாள் 2 நாள் சொல்ல, இவங்க ஜெபம் பண்ணுவதற்காக அந்த ஆத்து பக்கத்துல வரும்போது எப்போலாம் பவுல பாக்குறாளோ, எப்போலாம் இந்த ஊழியக்காரர்களை பார்க்கிறாளோ அப்பெல்லாம் சொல்ற. என்ன சொல்ற? இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர்கள். இவர்கள் யார்? ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பெண். பிசாசு சில நேரத்துல போய் பேசலாம், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்லி வாசிக்கிறோம். இத பார்த்த உடனே இதுல ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து. பவுல் என்ன தெரியுமா செய்கிறார்? சினம் கொண்டாரு இதுல வாசிக்கிறோம். ஒரிஜினலா அதோடைய மீனிங் என்னன்னா, பவுல் வருத்தப்பட்டு, பவுல் வேதனைப்பட்டு. ஏன்? இந்த அடிமை பெண் பிசாசினாலே முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கென்று வாழாதபடிக்கு பிசாசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளை வைத்து ஆதாயம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஆனால் இப்படிப்பட்ட பிசாசின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை விடுதலையாக்குவதற்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். அதை பார்த்து இந்த விடுதலை இந்த பெண்ணுக்கு தேவை என்பதை அறிந்திருந்த பவுல் விசனப்பட்டு, அது சினப்பட்டு அல்லது சினம் கொண்டுன்ற வார்த்தைக்கு வருத்தப்பட்டுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். வருத்தப்பட்டு என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிசாசை, அந்த அசுத்த ஆவியை அந்த பெண்ணை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிடுகிறார். என்ன நடக்குது? உடனே அந்த அசுத்த ஆவி கிளம்பி போயிடுச்சு. ஆதாயப்படுத்தப்பட்ட பெண், ஆதாயம் சம்பாதித்துக் கொண்டிருந்த எஜமானர்கள், பிசாசுடைய ஆளுகையை பயன்படுத்தி ஆதாயம் சம்பாதித்துக் கொண்டிருந்த எஜமானர்கள். பவுலுடைய கண்ணோட்டம் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருந்துச்சு. அவள் மூலமாக வரக்கூடிய ஆதாயம் அந்த எஜமான்களுக்கு முக்கியமாக இருந்தது. ஆனால் பவுலுக்கு அவளுடைய ஆத்மா, அவளுடைய ரட்சிப்பு, அவளுடைய வாழ்க்கையின் விடுதலை மிக மிக முக்கியமானதாக இருந்தது. அதான் பவுலுடைய கண்ணோட்டத்துக்கும் மற்றவங்களுடைய கண்ணோட்டத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசுவின் நாமத்தினாலே இந்த அசுத்தாவி இவளை விட்டு போக வேண்டும் சொல்லி சொல்றாரு. சொன்ன உடனே அந்த ஆவி கிளம்பி போயிடுச்சு. அப்ப இதை படிக்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரல. என்ன சந்தேகம்னா, பவுலுக்கு பிசாசுகளை விரட்டக்கூடிய வரம் இருந்தது போல. அதனால அவர் சொன்ன உடனே பேய் போயிடுச்சு அல்லது அசுத்தாவி போயிடுச்சு. நம்ம சொன்னா பிசாசு போகுமா? வேதாகமம் என்ன தெரியுமா கற்றுக் கொடுக்கிறது? இந்த பிசாசை விரட்டினது பவுலுடைய வல்லமை கிடையாது. இயேசுவின் நாமத்திற்கு அதிகாரம் உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள்
சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கடைசியாக பரமேறி போவதற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னது, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அதனால அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பெண்ணை விடுதலை ஆக்குகிறார் பவுல். அசுத்த ஆவியிலிருந்து இந்த பெண் விடுதலை ஆக்கப்படுகிறார். இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள் பிசாசுடைய ஆளுகைக்கு கீழே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கென்று வாழாதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா திறமைகளையும் எடுத்து வீணாக்கி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த மக்களை பார்க்கும் போது நம்முடைய உள்ளத்துல வேதனை வருகிறதா? கர்த்தருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பிசாசின் ஆளுகைக்கு கீழே இருக்கக்கூடிய மக்கள் விடுதலையாக வேண்டும் என்று நம்ம ஜெபிக்கிறோமா, முயற்சி எடுக்கிறோமான்றத யோசித்து பார்க்கலாம். முன்ன ஒரு பெரிய மாற்றம் வந்துவிட்டது. லீதியாளுடைய உள்ளத்துல கர்த்தர் இருதயத்தை திறந்தார். விளைவு லீதியாலும் லீதியாளுடைய குடும்பத்தாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த இடத்துல கர்த்தர் பிசாசின் அடிமைத்தனத்தில் அடிமையின் கட்டிலே இருந்த இந்த பெண்ணை விடுதலையாக்கிறார். ஒரு பெரிய விடுதலை வந்தோன்னு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையான ஒரு காரியம். 19வது 20வது 21வது வசனங்களை வாசிங்க. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அட்டுப்போயிட்டென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியிலுள்ள அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிகளிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் பவுலின் மூலமாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். நான் முதல்ல சொன்ன மாதிரி லீதியாள் எனப்பட்ட ஒரு தனிப்பட்ட பெண்ணை சந்திக்கிறார். இந்த இடத்துல அடுத்த ஒரு பெண்ணை சந்திக்கிறார். மக்கதேனிய அழைப்பு வந்த போது ஒரு மனுஷன் வந்து அழைக்கிறான். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதலாவது சந்திக்கப்பட்ட 2 பேரும் பெண்கள். உடனே ஒரு பெரிய விடுதலை கிடைச்சவன என்ன நடக்குதுன்னா, அடுத்த பக்கம் இவள் மூலமாக ஆதாயம் சம்பாதித்து கொண்டிருந்த எஜமான்களுக்கு ஆதாயத்தின் நம்பிக்கை அற்று போயிட்டு, என்ன அந்த பிசாசு இவளை விட்டு போனபடினாலே குறி சொல்ல மாட்டார். இவள் குறி சொல்லாமல் இருக்கும் போது அதன் மூலமாக அவங்களுக்கு ஆதாயம் கிடைக்காது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா, இதற்கு காரணமாக இருந்தவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்து பவுலை, அந்த வசனங்களை பாருங்களேன், பவுலையும் சீலாவையும் பிடித்து 19ஆம் வசனத்துல பிடித்து இழுத்து கொண்டு போனார்கள். அதுக்கு பிறகு பின்னாடி அவர்களை அடித்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். அந்த 22 23வது வசனங்கள்ல அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை ஜெயில தூக்கி என்ன செய்யறாங்க, போடுறாங்க. அப்போ பவுலுடைய ஊழியத்தை நீங்க பார்க்கும்போது லீதியாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், கடந்த வாரம் படிக்கும்போது என்ன படிச்சோம், எங்களுடைய வீட்டுல வந்து தங்குங்கன்னு சொல்லி வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஆனா இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை வருகிறது. இங்க வருந்தி கேட்டுக்கொள்வதற்கு ஆட்கள் இல்லை, அதற்கு பதிலாக அடிக்கப்படக்கூடிய ஊழியர்கள், அநியாயமாக குற்றம் சுமத்தப்படுகிற ஊழியர்கள், ஃபால்ஸ் அக்யூசேஷன், எஃப்ஐஆர் தப்பான விதத்துல இன்னைக்கு ஃபைல் பண்றாங்கல்ல, அதே மாதிரி தவறான ஒரு சிலர் மேல தவறான வழக்கு பதிவு பண்றதா நம்ம கேள்விப்படுறோம்ல, அவ்விதமாக செய்யாத தவறுகளுக்காக இந்த இடத்துல பவுலும் சீலாவும் அவருடைய நண்பர்களும் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அவங்களுடைய மணி அல்லது அவங்களுடைய பாக்கெட் டச் ஆகும் போது, அவர்களுக்கு வரக்கூடிய ஆதாயம் தொடப்படும் போது, அந்த ஆதாயத்துக்கு தடையா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி பார்த்து அவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார். அப்போ இந்த இடத்துல ஆன்மீக ரீதியில எதிர்ப்பு வரல, மத ரீதியில எதிர்ப்பு வரல, எக்கனாமிக்கலா அப்போசிஷன் வருது. தங்களுக்கு வரக்கூடிய ஆதாயம் கெடுக்கப்பட்டபடினால இவங்க என்ன செய்யறாங்கன்னா, எந்த பழியை இவர்கள் மேல சுமத்துறாங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் வசனத்துல நம்ம வாசிக்க கேட்டோம்ல, யூதர்களுடைய அந்த ரோம அதிகாரிகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணினார்கள், இன வெறியை தூண்டி விடக்கூடிய எஜமான்கள். இன்னைக்கு நடக்குது இல்லையா? இவர்கள் வேறு ஒரு இதை சேர்ந்தவர்கள், வேறு ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அல்லது வேறு ஒரு ஊரை சேர்ந்தவர்கள். அவங்க இந்த இடத்துல நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறார்கள் சொல்லி செய்யாத தவறுகளை மக்கள் மத்தியில பரப்பி ஊழியர்களுக்கு எதிராக மக்களை கிளப்பி விடக்கூடிய அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக மக்களை கிளப்பி விடக்கூடிய கூட்டம் அன்னைக்கு இருந்துச்சு. அதே மாதிரி 21ஆம் வசனத்தை பாருங்களேன். ரோமராகிய நாம்
ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். அன்னைக்கு ரோம சட்டங்கள்ல ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்? ரோம அதிகாரிகளாலே, ரோம அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்படாத ஒரு மதத்தை போதிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்போ அது ஒரு அப்ரூவல் வாங்கிருக்கலாம். தனிப்பட்ட விதத்துல அவங்க பின்பற்றலாம். ஆனால் ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய அளவுக்கு, கலவரம் வரக்கூடிய அளவுக்கு வெளியே யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது. இந்த சட்டத்தை எடுத்து அதை யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள்னா பவுலுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அப்போ இந்த சட்டத்தை பேசக்கூடிய மக்கள் அடுத்து என்ன சட்டத்தை பேசலும், அவர்களை ஒழுங்காக விசாரித்து அதன் அடிப்படையில் அவங்களை ஜெயில போடணும். ஆனால் தங்களுக்கு ஏற்ற ஒரு சட்டத்தை எடுத்து அந்த சட்டத்தை இந்த பவுலுக்கு, சீலாவுக்கு, தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அந்த இடத்துல வருந்தி கேட்டுக்கொண்ட லீதியாள், ஆனா இந்த இடத்துல அநியாயமாக பழி சுமத்தப்பட்ட பவுல், அவர் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். அவர் செய்யாத காரியத்தை செய்ததா சொல்றாங்க. இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஊழியத்துல விளைவுகள் வித்தியாசமா இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நம்முடைய ஊழியத்துல மாலைகள் கிடைக்கும். ஆனா சில நேரங்கள்ல அல்லது அநேக நேரங்கள்ல அநியாயமான பழி சுமத்தப்படலாம். மாலைகளுக்கு பதிலாக கற்கள் எறியப்படலாம். ஒருவேளை பேதுரு பிரசங்கம் பண்ணும் போது ஆண்டவர் 5000 ஆத்துமாக்களை கொடுத்தார். ஆனால் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணும் போது 5000 கற்களை கொடுத்திருக்கலாம். அதனால அதை பார்த்து சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். நம்ம பிலிப்பி பட்டணத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம், லீதியாளை கர்த்தர் தொட்டார், இருதயத்தை திறந்தார், அந்த வீட்டாரை சந்தித்தார். விளைவு, அந்த வீட்டிலே இந்த ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். இந்த இடத்துல ஒரு பெண் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால், ஆனால் எதிர்ப்பு வருகிறது, அநியாயமாக பழி சுமத்தப்படுகிறார்கள். விளைவு என்னன்னா, என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்காம அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அவங்கள அநேக அடிகள் அடித்த பின்பு தூக்கி எங்க போட்டுறாங்கன்னா ஜெயில தூக்கி போட்டுறாங்க. 22ஆம் வசனம் 23ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். என்ன ஏதுன்னு விசாரிக்கவே இல்லாதபடிக்கு இவர்களை, யூதர்களை அடிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு தூக்கி ஜெயில தூக்கி என்ன செஞ்சிடறாங்க, போட்டுறாங்க. அப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வி? இவர்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தானே. இந்த சூழ்நிலையில கர்த்தர் ஏன் செயல்படவில்லை? அல்லது இந்த இடத்துல எங்கேயாவது பவுல் என்னடா இப்படி அநியாயம் பண்றீங்களே, அல்லது நான் அநியாயமா சிறைச்சாலையில போடப்பட்டேன்னு சொல்லி புலம்புவதை நம்ம பார்க்கல. பவுலும் சீலாவும் தேவனுடைய மனிதர்களும் நன்றாக அறிந்திருந்தாங்க. தேவன் அனுமதிக்காதபடிக்கு தங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்காது என்பதை ஆழமாக அறிந்திருந்தார்கள். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய ஊழியத்தை உண்மையும் உத்தமமாக நம்ம செய்ய ஆரம்பிப்போமானாதான் பிரச்சனை வரும். ஊழியத்துல ஈடுபடாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆண்டவருக்காக வாழாதவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, யாரை பத்தி எனக்கு கவலையே கிடையாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு விசுவாசியை குறித்து பிசாசுக்கும் அக்கறை கிடையாது. ஆண்டவர் அதை குறித்து கவலைப்பட போறதே கிடையாது. யார் களத்திலே இறங்கி எதிரிகளுக்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்களுக்கு தான் காயங்கள் உண்டு. இவ்விதமாக இவர்கள் பாதிக்கப்படுகிறார். என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு படியும் மோசமாயிட்டே போகுது. இவங்க மேல பழி சுமத்துறாங்க, இவங்க ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாங்க, இவங்களை அடிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காம தூக்கி ஜெயில தூக்கி என்ன செஞ்சிடறாங்க, போட்டுறாங்க. அடுத்து 24ஆம் வசனத்துல இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அப்போ என்ன நடக்குதுன்னா, சிறைச்சாலையிலே சிறப்பான ஊழியம். எங்க ஊழியம் தெரியுமா? ஜெயில்ல ஊழியம். அப்போ ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து போகக்கூடிய வேதனையின் பாதைகள், அவமானங்கள், அநியாயமான பழி சொற்கள், நம்மை நிராகரிக்கக்கூடிய மக்கள். ஆனால் அந்த சூழ்நிலைகளையும் கர்த்தர் எடுத்து அதன் மூலமாகவும் அநேக மனிதர்களை தொடுவதற்கு, அதன் மூலமாகவும் அநேகர் கிறிஸ்துவண்டை வழி நடத்தப்படுவதற்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார். இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் சந்திக்கிறார். லீதியாளை சந்தித்தது வேற விதத்துல சந்திக்கிறார்.
பவுலை சந்தித்தது வேற விதத்துல சந்திக்கிறார். இந்த பிசாசு பிடித்த பெண்ணை சந்தித்தது வேற விதத்துல சந்திக்கிறார். இப்ப நம்ம படிக்க போற இந்த ஜெயிலர் சிறைச்சாலைக்காரனை சந்திப்பது வேற விதத்துல சந்திக்கிறார். 24ஆம் வசனம் வாசிங்க. அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவரலையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். என்ன செய்யறான்? அவன் பங்குக்கு செய்யறான். இவங்க சொல்றாங்க இவங்களை தூக்கி கொண்டு போய் இவங்களை ஜெயில போடுங்கன்னு சொன்ன உடனே இவன் என்ன தெரியுமா செய்யறான்? உட்காவல் அறையிலே கொண்டு போய் போடுறான். அதுன்னா என்ன அர்த்தம்? அந்த செல்லுன்னு வாங்கல, பயங்கர கொலை குற்றவாளிகள் அல்லது பயங்கர கொடூரமான குற்றவாளிகளை அடைக்கக்கூடிய அந்த கேபின்ல கொண்டு போய் அவங்கள அடைச்சு இவங்க ஓடி போயிடக்கூடாதுன்றக்காக கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். தொழுமரம்னா அது ஒரு உடன், இதுல ஒரு லாக் மாதிரி, ஒரு மாதிரி கிளாம்ஸ் போட்டு லாக் போட்டிருப்பாங்க. அதற்குள்ளே காலை மாட்டி பூட்டு போட்டு கால் அசையாதபடிக்கு அவங்கள அங்க போட்டு வச்சிட்டான். வெளிச்செல்லாம் கிடையாது, அங்க அடைச்சு வச்சிட்டான். காரணம், தன்னுடைய பாதுகாப்புக்காக அதை செஞ்சிருக்கீங்க. அல்லது இவர் யார், பவுல் யாரு, சீலா யாருன்னு சொல்லி விசாரிக்காமையே செஞ்சிருக்கலாம். அப்போ அந்த பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் அநியாயமான சிறை. எதற்காக வந்தார்கள் இவர்கள்? ஊழியம் செய்யறதுக்காக வந்தாங்க. எதுக்காக வந்தாங்க? மிஷினரி பயணத்துக்காக வந்தாங்க. இவங்க கொலை குற்றவாளிகள் கிடையாது. ஆனா இவங்க மேல அநியாயமா பழி சுமத்தி அந்த சிறைச்சாலைக்காரன் தான் பங்க என்ன செஞ்சான்? நிறைவேற்றிடுறான். இப்போ இத பார்க்கும்போது பவுலுடைய உள்ளத்துல, சீலாவுடைய உள்ளத்துல அந்த சிறைச்சாலைக்காரன் மேல எவ்வளவு கசப்பும் வெறுப்பும் வந்திருக்க வேண்டும் இல்லையா? ஆனா வேதாகமும் அப்படி சொல்லவில்லை. நீங்க அந்த பகுதியை முழுசும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, இவர்களை அழைத்து கொண்டு போய் விசாரிக்காதபடிக்கு தூக்கி கொண்டு போய் ஜெயில போட்டு காலை தொழுமரத்தில் மாட்டி வைத்த மனிதனுக்கு எதிராக அவர்கள் முறுமுறுக்கவில்லை. நீ கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு எதிராக செயல்பட்டுட்ட, கர்த்தருடைய ஊழியக்காரனை கொண்டு போய் காலை தொழுமரத்துல மாட்டி வச்சுட்ட, கர்த்தர் உன்னை தண்டிப்பார்னு சொல்லி அவங்கள மிரட்டல. இன்னைக்கு ஒரு உறுதியான ஊழியர்னு சொல்லி சொல்லும் போது எந்த சூழ்நிலையிலையும் பவுல் அசைக்கப்படவில்லை. அது வாழ்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி. அநியாயமான சிறை. கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு ஒருவேளை நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற பாதை அவிதமாக இருக்கலாம். ஏன் இந்த பழி சொற்கள்? ஏன் என்னை செயல்பட முடியாதபடிக்கு தடுக்கிறார்கள்? ஏன் நான் செய்யாத தப்புக்கு கால்களை தொழுமரத்துல மாட்டின மாதிரி என்னை அசையாதபடி ஆக்கி விட்டார்கள்? நான் எவ்விதமாக ஊழியம் செய்ய முடியும்? கர்த்தருக்காக எவ்வளவு காரியங்களை செய்த என்னை அடைத்து வைத்து விட்டார்கள். நம்ம யோசிக்கலாம். கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, எதுவும் யாரும் தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு தடை கற்களாக மாற முடியாது. அதான் அந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். சரி, இந்த சூழ்நிலையில பவுலும் சீலாவும் என்ன செஞ்சாங்கன்றத படிக்கலாம். அதே அதிகாரம் 16வது அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆச்சரியமான ஊழியர்கள் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவருக்கு துதி, ஆச்சரியமான துதி. ஒருவேளை இந்த இடத்துல மற்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர்களோ மற்றவர்களோ இருந்தா என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்கன்னா, முறையிட்டு இருந்திருக்கலாம், அல்லது முறுமுறுத்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது ஆண்டவரே எங்களை எப்படியாவது விடுவியும் சொல்லி போராடி ஜெபித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் ஜெபித்தார்கள், துதித்தார்கள். பவுல் உறுதியான ஊழியராக செயல்பட்டதற்கு மிக மிக முக்கியமான அடிப்படை ரகசியம் என்னன்னா, அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஜெபமும் துதியும் இருந்தது. ஒரு மனிதன் ஏற்கனவே ஆற்றங்கரை பக்கத்துல ஒழுங்காக ஜெபிக்கிற வழக்கத்தை கொண்டிருந்தபடினால அடித்து ஜெயில போட்டு கால்ல தொழுமரத்துல மாட்டி வைத்திருக்கும் போதும் நடு இரவிலே அவனாலே ஜெபிக்க முடிகிறது. அப்போ வாழ்க்கையின் சாதகமான சூழ்நிலைகள்ல நானும் நீங்களும் ஜெபிக்காவிட்டால் வாழ்க்கையின் பாதகமான சூழ்நிலைகள்ல நம்மாலே ஜெபிக்க முடியாது. இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான சத்தியம். கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, வாழ்க்கையிலே புயல் அடிக்கும் போது, வாழ்க்கையிலே அழுத்தங்கள் வரும்போது, கிறிஸ்துவின் நிமித்தமாக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக நமக்கு பாடுகள் வரும்போது நானும் நீங்களும் நொறுங்கி போகாமல் இருக்க வேண்டுமானால், உறுதி உள்ள ஊழியராக இருக்க வேண்டுமானால், ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் முக்கியமான பங்காக இருக்க வேண்டும். வாழ்க்கையில தென்றல் வீசும் போது நம்ம ஜெபிக்காவிட்டால் புயல் வீசும் போது நம்மால் ஜெபிக்க முடியாது. இந்த இடத்துல பவுல்
அவருடைய நண்பராகிய சீலா நடுராத்திரி என்ன தெரியுமா செய்றாங்க? ஜெபிக்கிறார்கள். அதே போல தேவனை துதித்து பாடுகிறார்கள். நீங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா படுவேதனையில் பரம வெற்றின்னு சொல்லி ரிச்சர்ட் உம்ராண்ட் அவர்களுடைய போதகர் ரிச்சர்ட் உம்ராண்ட் அவர்களுடைய பயோகிராஃபி அல்லது அவர்கள் கடந்து வந்த வேதனையின் பாதையை குறித்து ஒரு புக் எழுதப்பட்டிருக்கு. ஆங்கிலத்துல டார்ச்சர்ட் ஃபார் கிரைஸ்ட் என்ற புத்தகம். அதே போல அதை வைத்து ஒரு திரைப்படமும் தயாரிச்சிருக்காங்க. இந்த ரிச்சர்ட் உம்ராண்ட் பல ஆண்டுகள் ரஷ்யால கம்யூனிசவாதிகள் ஆட்சியில இருக்கும்போது சுவிசேஷத்தின் நிமித்தமாக இவர் ஒரு யூத போதகர். இவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலையில அவர் கடந்து போன வேதனையின் பாதைகள் நம்முடைய வார்த்தைகளால சொல்ல முடியாது. அவ்வளவு வேதனைப்பட்டிருக்கார். பழுக்க காய்த்த இரும்பு ராட வச்சு அவருடைய உடம்புல அநேக இடங்கள்ல ஓட்ட போட்டிருக்காங்க. ஒரு சின்ன ரூம்ல எங்கேயுமே அசைய முடியாது. சுத்திலும் ஃபுல்லா பயங்கரமான ஆணிகள் இருக்கக்கூடிய இடத்துல மணிக்கணக்காக நிற்க வச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அவர் அடின்னு அடிச்சு இவருக்கு மேல இருந்த சிறைச்சாலைக்காரன் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருக்கான். இவர் கூட உள்ள மற்ற விசுவாசிகளை கண்டுபிடிப்பதற்காக, சீக்ரெட் சர்ச்சஸ் உடைய ஆட்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவருடைய 8 வயது மகன் நினைக்கிறேன் கொண்டு வந்து இவனுடைய கண்களுக்கு முன்னாலேயே கோலை வச்சு அடிக்கிறாங்க. அந்த பையன் என்ன தெரியுமா சொல்றான்? அப்பா, நீங்க விசுவாசத்தை மறுதளிச்சிடாதுங்க, நான் என்ன கொஞ்ச நேரத்துல செத்து போயிடுவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நீங்க எக்காரணத்தை கொண்டு விட்டுறாங்க. அவருடைய கண்களுக்கு முன்னாலேயே அந்த மனுஷன் அடிச்சு தலையில இருந்து நொறுக்கி அந்த 8 வயது பையன் கண்களுக்கு முன்னாலே கொல்லப்படுறான். அதன் மத்தியிலையும் இந்த மனுஷன் தன்னுடைய விசுவாசத்தை விடவில்லை. சிறைச்சாலை தான் இருந்தார். இவன் உள்ள வரும்போதெல்லாம் இவன் போட்டு மிதிப்பான், அடிப்பான். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பா தெரியுமா? ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். இப்படியே நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கும்போது, உன்னுடைய மகனை நாங்க அடிச்சு கொன்னுட்டோம், இன்னும் அநேக காரியங்களை செஞ்சிட்டு இருக்கோம், உன்னை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கோம், இன்னும் எதுக்காக ஜெபம் பண்ற சொல்லி கேட்கும்போது ரிச்சர்ட் உம்ரானுடைய பதில் அந்த சிறைச்சாலைக்காரனை அசைச்சிச்சு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உனக்காக தான் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி சொன்னார். அருமையான தேவனுடைய மக்களே, இந்த இடத்துல பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்காரன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவங்க ஜெபிக்கல. என்ன தெரியுமா பாத்தீங்கன்னா, திருப்பி அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, நடுராத்திரியிலே அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வேதனையின் மத்தியில துதி, தொழுமரத்திலே மாட்டப்பட்டிருக்கும் போது துதி, அநியாயமாக பழி சுமத்தப்பட்டிருக்கும் போது துதி, சிறைச்சாலையிலே துதி. அது எப்போ துதி? நடுராத்திரியிலே துதி. பின்னாடி நீங்க படிச்சு பார்க்கும்போது அவர்கள் காயப்பட்டவங்க அந்த அடிச்சு காயப்படுத்தி இருக்காங்க. அதன் மத்தியில துதி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த சூழ்நிலையில துதிக்க முடியுமா? கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். வாழ்க்கையில எல்லாமே சாதகமாக நடக்கும்போது துதிப்பது மிக மிக எளிதான ஒரு காரியம். ஆனால் வாழ்க்கையில பாதகமாக நடக்கும்போது துதிப்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். ஆனால் கர்த்தர் இந்த தேவனுடைய மனிதர்களை அவ்விதமாக துதிக்க வழி நடத்தினார். ஆனால் ஜெபமும் துதியும் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். யார் யாருக்கு விடுதலை கொண்டு வரும்? பவுலுக்கும் சீலாவுக்கும் விடுதலை கொண்டு வரும், மற்றவர்களுக்கும் விடுதலை கொண்டு வரும். அதுல அந்த வசனத்தை பின்பகுதியை படிச்சு பாருங்களேன். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். யார் கேட்டுக்கிட்டு இருக்கா? கொலை குற்றவாளிகள் அங்க உண்டு. ஒருவேளை ரோம சாம்ராஜ்யத்தினாலே மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகள் அங்க இருந்திருப்பாங்க. அவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க? நடுராத்திரி பாட்டு பாடுறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு அருமையான தேவனுடைய மக்களே, தேவனுடைய பிள்ளைகள் வேதனையின் பாதையில கடந்து செல்லும் போது சுற்றிலும் உள்ள உலகம் நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. பவுலுடைய ஊழியத்துல சாதனைகளை குறித்து நம்ம படிக்கிறோம். ஆனா அந்த சோதனைகள் மத்தியில பவுல் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார்? கேட்டு அருமையான தேவனுடைய மக்களே, வேதனையின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில ஆண்டவரை துதிக்க கிருபையை கேட்டு நம்ம ஜெபம் பண்ணோம். இவங்க என்ன செய்யறாங்க? துதிக்கிறாங்க. ராத்திரி பாட்டு பாடுறாங்க. சரியா? வாழ்க்கையில எல்லாம் சந்தோஷமா இருக்கும்போது பாட்டு பாடுறது ரொம்ப எளிதான ஒரு காரியம். இதை ஒத்த ஒரு சில வசனங்கள் வேதத்துல இருந்து வாசிக்கலாம். யோபுடைய புத்தகம் 35வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யோபு 35:11. என்னை உண்டாக்கினவரும் இரவில் கீதம் பாட அருளி செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. எவ்வளவு அழகான வசனம் இல்லையா? வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து
அவரை துதித்து பாடுவதற்கு கீதங்களை கொடுக்கக்கூடிய கர்த்தர். இன்னைக்கு நம்ம இவ்விதமாக ஜெபிப்போம், ஆண்டவரே வாழ்க்கையின் வேதனைகள் மத்தியில கடந்து செல்லும் போது கீதங்களை எனக்கு தாரோன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் இல்ல? துதி நம்முடைய வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும் என்பதற்காக நம்ம ஜெபிக்கணும் இல்லையா? அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி இல்லையா? சங்கீதம் 42வது சங்கீதம், சங்கீதம் 42:8 வாசிங்க. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். ரா காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. கேட்டுக்கிற அருமையான தேவனுடைய மக்களே, அந்த சூழ்நிலையிலேயும் தேவனோடு உள்ள உறவிலே தொய்ந்து போகவில்லை. யாரு? பவுலும் அந்த சீலாவும் ராத்திரி என்ன செய்யறாங்கன்னா அவங்க பாடுறாங்க. அப்போ பாடுகள் மத்தியில, வேதனைகள் மத்தியில நம்முடைய சாட்சி மிக மிக முக்கியமானது. அதன் மத்தியில புலம்பி தள்ளுவோமானா, நமக்கு எதிராக செயல்பட்ட மக்களுக்காக நம்ம செயல்பட வேண்டும் என்று துடிப்போமானால் நம்ம மாம்சத்துக்குரியவர்களாக மாறிவிடுவோம். இந்த இடத்துல அவிதமாக அவர்கள் செயல்படவில்லை. சரி, இந்த ஜெபமும் இந்த துதியும் என்ன விளைவை கொண்டு வந்ததுன்றதை வேகமாக பார்த்து முடிக்க போறோம். 26ஆம் வசனம் வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஜெபம் துதியின் விளைவாக அசைந்த சிறைச்சாலை, அசைந்த சிறைச்சாலை தங்களுடைய வல்லமையினால் அல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கும் போது சிறைச்சாலை அசைகிறது, கதவுகள் திறக்கிறது, கட்டுகள் எல்லாம் கலந்து போயிட்டு. கேட்டீர்கள் அருமையான தேவனுடைய மக்களே, நாம் ஜெபிக்கும் போது இந்த காரியங்கள் கண்டிப்பா என்ன செய்யும்? நடக்கும். கட்டுகளில் இருந்து மனிதர்கள் விடுதலை ஆவார்கள். நாம் செயல்பட முடியாதபடிக்கு நம்மை தடுத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள்ல இருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆகவே நாம் நொந்து போய் சோர்ந்து விடாதபடிக்கு ஜெபிப்போம், தேவனை துதிப்போம். அசைந்த சிறைச்சாலை ஆனால் அசையாத ஊழியர்கள் சொல்லி படிக்க போறோம். 27, 28வது வசனங்களை வாசிங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், ஏன் இந்த ரோம சிறைச்சாலைக்காரன் தன்னைத்தானே குத்தி சூசைட் பண்ணலும் அல்ல தற்கொலை பண்ணலும்னு சொல்லி யோசிக்கிறான்னு நம்ம கேட்கலாம். இந்த ரோம சாம்ராஜ்யத்துடைய சட்டத்தின்படி ஒரு குற்றவாளி தப்பித்து போய் விடுவானால் அதற்குரிய காம்பன்சேஷன், அதற்கு பதிலீடு யார் கொடுக்கணும்னா அந்த சிறைச்சாலைக்காரன் தான் கொடுக்கணும். அவனுடைய கஸ்டடியில இருக்கக்கூடிய ஒரு கிரிமினல் தப்பிச்சு போனா அதற்கு பதிலாக இவனை கொன்னுருவாங்க. அந்த அவமானத்தை சந்திக்காதபடிக்கு, அந்த விதத்துல நான் பனிஷ் பண்ணப்படாதபடிக்கு தன்னுடைய வாழ்க்கையை தானே முடித்துக் கொள்ளலாம்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஏன்னா எல்லாருமே ஓடி போயிட்டானு சொல்லி நினைக்கிறான். இவன் யார், என்ன ஏதுன்னு விசாரிக்காதபடிக்கு கொண்டு போய் உள்ள கொண்டு ஜெயில போட்டவன். இவன் யார்? காலை தொழுமரத்துல மாட்டி வச்சவன், காயப்படுத்தினவன். அவன் என்ன செய்யறானா, கத்தி எடுத்து குத்தி சாகலான்னு சொல்லி நினைக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கும்போது பவுலுடைய மனப்பான்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னா, இங்க இருந்து சத்தம் போட்டு சொல்ற, என்ன சொல்றாங்க பாருங்களேன், மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம்ன்ற. ஏன் நீ செத்து போயிடாத, உன்னை நீயே அழித்துக் கொள்ளாதே. அப்போ தன்னை சிறைச்சாலையிலே போட்ட மனிதன் மீது பவுலுடைய மனப்பான்மை எப்படி இருக்கு? கேட்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இது எளிதான ஒரு காரியம் கிடையாது. நம்மை காயப்படுத்தினவர்கள், நம் மீது பழி சுமத்தினவர்கள், நம்மை அடைத்து வைத்தவர்கள், நம்மை அசையாதபடி சிறைச்சாலையிலே போட்ட மக்களையும் நேசிக்க நம்மளால முடியுதா? பவுலுடைய உள்ளத்துல இருந்த ஒரே ஒரு கன்விக்ஷன் என்னன்னா, அது சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி அல்லது அரண்மனையாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அனுமதிக்காதபடிக்கு நான் அங்க போக மாட்டேன், ஆண்டவர் அனுமதிக்காதபடிக்கு எந்த மனிதனும் என் மீது கை வைக்க முடியாதுன்ற நம்பிக்கை அவருக்குள்ள இருந்துச்சு. அதான் அவர் உறுதியான ஊழியராக செயல்பட்டார். இதை கேட்ட உடனே அவன் என்ன தெரியுமா செய்யறான், என்னடா அது எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தா யாரும் ஓடி போல, அவங்க தன்னுடைய சாவை தடுத்து நிறுத்துகிறார்கள் சொல்லிட்டு அவனுடைய நிலைமையே மாறி போயிருது. 29, 30வது வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான்.
ஏன் பவுல் ஓடி போகவில்லை? பவுலுடைய ஜபத்திற்கு, பவுலுடைய துதிக்கு, பொதுவா அந்த பிலிப்பு பட்டணத்துல நிறைய எர்த்குவேக்ஸ், அதாவது பூமி அதிர்ச்சிகள் வரும்ன்றாங்க. அமிதமாக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கலாம்ல, நல்ல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே ஓடி போயிருக்கலாம் இல்லையா? ஏன் பவுல் ஓடவில்லை? ஏன் சீலா ஓடவில்லை? வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பதில் என்ன தெரியுமா? பவுலும் சீலாவும் கர்த்தருடைய வழிநடத்தின்படிதான் ஒவ்வொரு படியிலையும் செயல்படுறாங்க. இன்னொரு இடத்துல பேதுருவை பத்தி படிக்கும்போது, பேதுருவை நைட்டு ஜெயில வச்சிருக்காங்க, காலையில கொலை பண்ணலாம்னு சொல்லி ஏரோது யோசிக்கிறான். அப்போ தேவதூதன் தட்டி எழுப்பி வெளியே கூட்டு போறான். வெளியே போறதே பேதுருக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல பவுலும் சீலாவும் ஏன் போலனா, கர்த்தருடைய வழிநடத்தல் இல்லாதபடிக்கு எதையுமே செய்யாத ஒரு தேவனுடைய மனிதர்கள். வாழ்க்கையின் வேதனைகள் மத்தியில எமோஷனலா காரியங்களை தீர்மானம் பண்ணக்கூடாது. பண்ணா தப்பு பண்ணிடுவோம். இந்த ஒருவேளை பவுலும் சீலாவும் அந்த இடத்த விட்டு போயிருந்தாங்கன்னா இந்த சிறைச்சாலைக்காரன் தற்கொலை பண்ணி செத்துருப்பான். ஆனா அவங்களும் போல அங்க இருக்கக்கூடிய கொலை கைதிகள், அங்க இருக்கக்கூடிய மற்ற கிரிமினல்ஸும் போகாதபடிக்கு பவுல் அவர்களோடு பேசி அவங்களையும் அங்கதான் வச்சிருக்காரு. யாருமே அங்கிருந்து என்ன செய்யல, கிளம்பி போல. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்லயும் அசையாத ஊழியர்கள் இவர்கள். உடனே இதை பார்த்த உடனே அவன் நடுங்கி என்ன செய்யறானா, அந்த ராத்திரி தீப்பந்தங்களை கொண்டு வந்து பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்னாடி விழுந்துட்டு அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பாருங்களேன். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அப்போ வாழ்க்கையின் அடிகள், வாழ்க்கையின் அநியாயமான பழிகள், வாழ்க்கையில தொழுமரத்தின் அனுபவங்கள், அநியாயமான சிறைச்சாலையும் கர்த்தர் எடுத்து மற்றவர்களை சந்திப்பதற்கு பயன்படுத்துவார். என்னுடைய கட்டுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் சொல்லி பவுல் சொல்றாரு இல்லையா? இந்த இடத்துல அதான் செய்யறாரு. எதற்காக சிறைச்சாலைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தாரோ அந்த பணியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த மனிதன் பவுலுடைய சீலாவுடைய வாழ்க்கையை பார்த்து கம்ப்ளீட்டா அசைஞ்சிட்டான். பூமி அதிர்ச்சி வருது, அதெல்லாம் பார்த்து, அதெல்லாம் விட முக்கியமானது இங்க ஒரு மனிதன் அசையாதபடிக்கு நிக்கிறான் சொல்லி தீப்பந்தங்களை கொண்டு வந்து, ஆண்டவர் மாறே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு தேவனை அறியாத மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி இல்லையா? சரியான விதத்திலே ஒரு தேவனுடைய மனிதன் வாழும் போது அது சரியான தாக்கத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்கும். சரியான கேள்வி அவன் கேட்கிறான், ரட்சிக்கப்படுறதுக்கு நான் என்ன செய்யணும்? சொன்ன உடனே பவுலுடைய பதில் தெளிவா இருக்கு. 31ஆம் வசனத்தை பாருங்களேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி பவுலும் சீலாவும் சொல்றாங்க. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பவுலுடைய சுவிசேஷம் தெளிவா சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல பவுல் போய் நீ போய் விருத்த சேதனம் பண்ணுன்னு சொல்லி சொல்ல, நீ போய் ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லி சொல்ல, நீ போய் அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி சொல்ல, நீ அபிஷேகம் பெறணும்னு சொல்லி சொல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும். உன்னுடைய வாழ்க்கை மாறுவதன் மூலமாக சுவிசேஷம் உன்னுடைய வீட்டுக்குள்ளே செல்லும். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இவன் மாறுவதன் மூலமாக முழு வீடும் மாறுவிடும் என்று அர்த்தம் அல்ல. வீட்டிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷம் இவன் மூலமாக செல்லும். அதன் மூலமாக நீங்கள் மாறுவீர்கள் சொல்லி சொல்றாங்க. அப்போ வாழ்க்கையில ஜெபம் பண்ணுகிற இடத்துல லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார். பிசாசு பிடித்த பெண்ணை பிசாசின் வல்லமையிலிருந்து கர்த்தருடைய அதிகாரத்தினாலே பவுல் மூலமாக விடுதலை ஆக்கினார். இந்த இடத்துல அடிச்சு ஜெயில கொண்டு போட்ட உடனே அந்த இடத்துல வாழ்க்கையின் வேதனையின் அனுபவங்கள் மத்தியில கர்த்தர் பவுலையும் சீலாவையும் கொண்டு இந்த மனிதனுடைய வாழ்க்கையை தொடுகிறார். என்ன நடக்குதுன்னு அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை தலைகளாக மாறிவிடுகிறது. என்ன செய்யறாங்கன்னா, அவன் மட்டும் இல்ல, அவனுடைய வீட்டாருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 33ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாயிருந்தான். பொழுது விடிந்த பின்பு அந்த மனுஷரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல அதிகாரிகள் சேவகர்களை அனுப்பினார்கள். ராத்திரி என்ன நடந்தது? சிறைச்சாலைக்காரன் ஆதாயப்படுத்தப்பட்டான். அவன் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்தப்பட்டான். கர்த்தர் பவுலுடைய சீலாவுடைய வாழ்க்கையின் வேதனையான அனுபவங்கள் எடுத்து இந்த மனிதன் என்ன செய்யறார்? தொட்டு விடுகிறார். அப்போ இவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு.
நீங்க பாத்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்டான், அந்த குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுல பாருங்களேன், காயப்படுத்தினவன் காயங்களை கழுவுகிறான். 33ஆம் வசனத்துல கிரிமினல்ஸ் சொல்லி அடைச்சு வச்சவங்களுடைய காயங்களை கழுவுறான். அவனும் அவனுடைய வீட்டாரும் ஞானஸ்நானம் பெறுகிறாள். இவன் ரோம அரசாங்க அதிகாரி. அவன் தன்னுடைய விசுவாசத்தை தைரியமாக அறிக்கையிடுகிறான். அதே போல் 34ஆம் வசனத்துல அடுத்து பாருங்க, அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். லீதியாளுடைய உள்ளத்தை கர்த்தர் திறந்தார், இல்லத்தை திறந்தார். இந்த இடத்துல சிறைச்சாலைக்காரனுடைய உள்ளத்தை திறந்தார், சிறைச்சாலைக்காரன் தன்னுடைய இல்லத்தை திறந்தான். கூட்டிட்டு போய் என்ன தெரியுமா செய்யறான்? சாப்பாடு கொடுக்குறான். தேவனிடத்துல விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியா இருந்தான். மனமகிழ்ச்சியான எவ்வளவு பெரிய மாற்றம் இல்லையா? பவுலுடைய ஊழியத்துல தனி மனிதர்களுடைய வாழ்க்கை புரட்டி போடப்பட்டது. ஊழியம் இன்னைக்கு இவ்விதமான மாற்றத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்களுடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு நானும் நீங்களும் கிரயம் செலுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். கடைசியா உள்ள அந்த வசனங்களை மட்டும் நம்ம வாசித்து முடிக்கலாம். அதாவது 36ஆம் வசனத்துல இருந்து 40ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர். சிறைச்சாலைக்காரன் பவுலுக்கு இந்த வார்த்தைகளை அறிவித்து, உங்களை விடுதலையாக்கும்படிக்கு அதிகாரிகள் கட்டளை அனுப்பினார்கள். ஆகையால் நீங்கள் இப்பொழுது புறப்பட்டு சமாதானத்துடனே போங்கள் என்றான். அதற்கு பவுல், ரோமராகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமாய் அடித்து சிறைச்சாலையிலே போட்டார்கள். இப்பொழுது ரகசியமாய் எங்களை விடுதலையாக்குகிறார்களோ? அப்படியல்ல, அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அனுப்பிவிடட்டும் என்றான். சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள். ரோமராய் இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்டபொழுது பயந்து வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார்கள். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். தேங்க்யூ சிஸ்டர். இந்த வசனங்கள் எதை குறிக்குது? அதிகாரத்தை பயன்படுத்தின ஊழியர்கள். ஏன் இவங்களை விடுதலையாக்கணும்னா கிளம்பி போல? ஏன் நாங்கள் ரோமன் சிட்டிசன்ஸ், ரோமராகிய எங்களை விசாரிக்காதபடிக்கு இவங்க அநியாயமா அடிச்சாங்கன்னு சொல்லி இவங்க சொல்றாங்கன்னா, முக்கியமான காரணம் என்னன்னா, இவர்கள் குற்றவாளிகள் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும். முதலாவது காரியம் ஒன்று. இரண்டாவது, இவர்கள் மூலமாக சந்திக்கப்பட்ட திருச்சபைக்கு மரியாதை கிடைக்க வேண்டும், பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். இவங்க குற்றவாளிகள் கிடையாதுன்றது தெரியணும். ஆகவே எதிர்காலத்திலே பிலிப்பு திருச்சபை எந்த விதத்திலையும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த அதிகாரிகளிடத்துல தங்களுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு ஞானமாக செயல்படுறாங்கல்ல. அங்கிருந்து கிளம்பி எங்க தெரியுமா போறாங்க? லீதியால போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு கிளம்பி போனார்கள். யோசித்து பாருங்களேன். பிலிப்பு பட்டணத்துல சபை எவ்விதமாக உருவாகியது? ஒரு லீதியால் மூலமாக, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட அடிமை பெண் மூலமாக, சிறைச்சாலைக்காரன் மூலமாக உருவாகியது. கேட்டிருக்க அருமையான தேவனுடைய மக்களை, தேவன் நம் மூலமாக பல்வேறு சூழ்நிலைகளில் செயல்பட விரும்புகிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற மாதிரி நாம் வாழுவதற்கு நம்மை விட்டுக் கொடுக்கும் போது கர்த்தர் கவிதமாக மகத்துவமான காரியங்களை நம்ம வாழ்க்கை மூலமாக செய்வார். தலைகளை தாழ்த்தி தங்களை முடி நம்ம ஜெபம் பண்ணலாம். தங்களை முடி கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பெண், அந்த ஊழியத்திற்கு கிடைத்த பரிசு அடிகள், அநியாயமான பழி, ஜெயில். சோர்ந்து விடவில்லை பவுலும் மற்ற ஊழியர்களும். ஜெபித்தார்கள், துதித்தார்கள். தங்களுடைய வாழ்க்கை மூலமாக, வார்த்தை மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்தார். சிறைச்சாலைகள் அசைந்தது, சிறைச்சாலைக்காரன் அசைக்கப்பட்டான். முழு குடும்பமும் கிறிஸ்துவுக்குள்ள வந்துச்சு. இன்னைக்கு வாழ்க்கையின் வேதனைகள் வழியா கடந்து போயிட்டு இருக்கோமா? புரிந்து கொள்ள முடியாத அனுபவங்கள் வழியா போறோமா? நமக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களோட போராடிக்கிட்டு இருக்கோமா? கிறிஸ்து எவ்விதமாக செயல்பட்டாரோ அவ்விதமாக நாம் செயல்படுவோமானால் அந்த அனுபவங்களையும் தேவன் எடுத்து அநேகர் சந்திக்கப்படுவதற்கு காரணமாக பயன்படுத்துவார். நம்மள யாராவது ஜெபித்து முடிக்கலாமா? மகத்துவமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சாயங்கால வேலையில ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த உங்களுடைய வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எவ்விடத்தில் இருந்தாலும் நாங்கள் ஊழியம் செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோன்றதை ஆண்டவரே இந்த பவுலுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்டோம் சுவாமி. ஆண்டவரே, பவுல் வல்லமையாக ஆண்டவரே ஆண்டவருடைய உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே போதிக்கும் பொழுது சிறைச்சாலை அசைக்கப்பட்டது. சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ஆண்டவரே அந்த காவலருடைய இருதயமும் அவருடைய குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதை குறித்து ஆண்டவரை நாங்கள் படித்தோம் சுவாமி.
அப்பா, தொடர்ந்து நாங்கள் செய்யக்கூடிய ஊழியங்களையும் நாங்கள் கடந்து வரக்கூடிய பாதைகளையும் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீர் எங்களையும் அநேக மக்களுக்கு பயன்படுத்த நீர் வல்லமை உள்ளவராக இருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் எங்களை முழுமையாக விட்டுக் கொடுக்கவும், சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் தேவன் தனிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவார் என்ற ஆண்டவரே விசுவாசத்தோடு, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஆண்டவரே இடங்களையும் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள, மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள தேவன் எங்களை பயன்படுத்தும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீ கேட்ட செய்திக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, அண்ணன் மூலமாக இந்த வார்த்தையை கேட்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்து அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். தொடர்ந்து இந்த பகுதியில பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகளாக மாத்திரம் இல்லாமல் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துறோம். இப்படி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.